ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் ரொம்பவே பட்ஜெட்டில் நம்ம எப்படி கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போகிறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கு பிறகு பட்ஜெட்டில் நாம் வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு தங்குறது முதற்கொண்டு எல்லாமே பட்ஜெட் வைஸாக எப்படி நாம் இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல சில்வர் ஃபால்ஸ், அதாவது கொடைக்கானல் 7 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ சில்வர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோக்கஸ் வாக்குக்கு நாங்கள் போனோம். கோக்கஸ் வாக் பார்த்திங்கன்னா உள்ளார நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவ்வளவுமே ரொம்பவே மலிவாக இருந்துச்சு. நான் கூட இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் விலை கூடையாக இருக்கும்னு பார்த்தேன். 30 ருபீஸ்க்கெல்லாம் நல்ல கம்மல் செட்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ருபீஸ் கொடுத்தா நம்ம டெலஸ்கோப்பில் நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மிஸ்டாக இருந்ததுனால நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி ஃப்ளவர் பொக்கேஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு பிரதர் பானிபூரி விற்றுக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மசாலா வேர்க்கடலை வச்சுருந்தார். பேல்பூரி எல்லாமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுத்தாரு. நாங்களும் பானிபூரியும் நிலக்கடலையும் வாங்கினோம். இந்த பாருங்கள், இதுதான் பானிபூரி நாங்கள் வாங்கினோம். 4 பீசஸ் இல்லாட்டி 8 பீசஸ். அதுக்கு பிறகு கோக்கஸ் வாக்லேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாக்லேட் ஷாப்ஸ் இருந்துச்சு. இதில் எந்த சாக்லேட் வாங்கினாலும் 1/4 கிலோ 150 அப்படின்னு சொன்னாங்க. யூக்கலிப்டஸ் ஆயில் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி க்ரீன் வேலி, அதாவது மேலேருந்து பார்க்கலே கொடைக்கானலோட ஃபுல் வியூ தெரிகிற இடத்த பார்த்தோம். அப்புறம் நாங்கள் மொயிர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மொயிர் பாயிண்ட்டுக்கு போனோம். இது ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. நிறைய வெளியில் சின்ன சின்ன ஷாப்ஸ் இருந்துச்சு. அதில் சோளம் வச்சுருந்தாங்க, வேர்க்கடலை வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, மேகி எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் மேலே மொயிர் பாயிண்ட்டுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸ் அந்த மாதிரி 20 to 30 அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். பைன் ஃபாரஸ்ட்டை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கல, வெளியிலேருந்தே சும்மா லைட்டாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் குணா கேவுக்கு போனோம். இதுலேயும் டிக்கெட் தான். இதுலேயும் 20 ருபீஸ் அந்த மாதிரி பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு 10 ருபீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குணா கேவ் மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் குணா கேவ் எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசைப்பட்டு பார்த்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த குணா கேவில் ஏறி ரொம்ப சத்தம் போட்டு எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஃபேமிலி ஆக்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒரு கைட் எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதையும் நாங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு மேலே எல்லாம் இந்த மாதிரி வேர்களோட மேலே ஏறி நிறைய பேர் போனாங்க. நாங்களும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு மேலே இருந்து பார்த்தா கொடைக்கானல் நல்லா சுற்றி வர விளங்கும். அப்போ நாங்கள் அதில் மேலே ஏறி போனாக்கா ஒரே மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதனால் நாங்கள் இந்த மிஸ்ட்டில் எல்லாம் பார்க்க முடியாதனால வெயிட் பண்ணி இருந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி குணா கேவ்லேருந்து நாங்கள் வெளியில் வந்தோம். வந்ததுக்கு பிறகு நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பில்லர் ராக்குக்கு போனோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல டிக்கெட் 10 to 20 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளார போனால் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் பில்லரை பார்க்கலாம், பில்லர் இந்த ராக் மாதிரி உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். மிஸ்ட் மறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வெளியில் ஒரு ஷாப்பில் டீ வாங்கி குடிக்கலாம், டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் 2 ராக்கும் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு டிக்கெட் எடுத்து போகாமல் வெளியிலேருந்தே நம்ம பார்த்துருக்கலாம். சம்டைம்ஸ் உள்ளார போய் பார்த்தா அந்த ஊரெல்லாம் விளங்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து சூசைட் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இதுக்குள்ளே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இதுலேயும் நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய திங்ஸ் சாக்லேட்லாம் வாங்கக்கூடியதாக இருந்துச்சு. நான் இந்த ஷாப்பில் ஒரு ஸ்லைட் வாங்கினேன். இது தான் சூசைட் பாயிண்ட். மேலே உச்சிக்கு நாங்கள் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போனோம். அந்த மாதிரி போகும்போது பிரையன் பார்க்குக்கு போனோம். பிரையன் பார்க் இதில் நல்லா என்ஜாய் பண்ணணும். பிள்ளைகள் நல்லா ஊஞ்சல்லாம் விளையாண்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 500 வருட பழமையான ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு அதை நாங்கள் காரில் இருந்தே தான் பார்த்தோம். ஏன்னா கீழே போயிட்டு பார்க்க முடியாத நிலைமையில் இருந்தனால காரில் இருந்தே நாங்கள் பார்த்தோம். ஸோ இது 1 டே கொடைக்கானல் நீங்கள் சுற்றி பார்க்குறதுன்னா ஆஃப் சீசனில் போனீங்கன்னா 1800லேருந்து 2000 வரைக்கும்
காரை வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து 2500 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்கணும். ஆஃப் சீசன்னா குறைச்சி தந்துடுவாங்க. அதே சமயம் சீசன் டைம்ஸில் போனாக்க டிராஃபிக்லேயே ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆஃப் சீசன் டைம்ஸில் மாதிரி போனீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட்டாக நீங்கள் வந்து காரை வந்து பேசிக்கலாம். அதே சமயம் சீசன் டைம்ஸில் போனாலும் இருக்கிறதே தான் நம்ம ஆஃப் சீசன் டைம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த வெதரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம போகும்பொழுது ஆஃப் சீசன் டைமில் போயிட்டு நம்ம வந்து தேவையான இடங்களுக்கெல்லாம் நம்ம அந்த காரில் போகும்பொழுது நமக்கு வந்து ஒரு 500லேருந்து ஒரு 1000 வரைக்கும் நமக்கு வந்து நம்ம பட்ஜெட்டாக இது பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2500 சீசன் டைம்ஸில் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஃப் சீசனில் போனால் 1500லேருந்து 1800 மாதிரி போகக்கூடியதாக இருக்குது. இதோட லிங்க்கை வந்து இதோட டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன மாதிரியான பேக்கேஜஸ் எந்த மாதிரியான டைமில் போகலாம், எந்த மாதிரியான பஸ்ஸில் போனால் நமக்கு ரீசனபிளான சார்ஜஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படிப்பட்ட ரூமில் தங்கினா ரீசனபிளான சார்ஜஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா ஒரு 2,000 to 3,000 ருபீஸ் நம்ம மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்க நாங்கள் வந்து நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரோஸ் கார்டன் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனில் வந்து ரோஸே இருக்கலை, எல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்காங்க. சீசன் டைம்ஸில் தான் ரோஸ் பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ரோஸ் கார்டன் மட்டும் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த கடையில் வந்து நாங்கள் சாக்லேட்லாம் வாங்கினோம். இதையும் வந்து இந்த கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து அலோவேரா ஜெல், அலோவேரா க்ரீம் எல்லாம் வந்து ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்தாங்க. சோப்ஸ் கொண்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு அதுக்கு பிறகு லன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாஸ் நேச்சுரல் ஆயில்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், அதுக்கு பிறகு கடைசியாக வந்து லேக்குக்கு வந்தால் லேக்கில் வந்து சைக்கிள் கொடுத்தாங்க. நம்ம சைக்கிள் வந்து லேக்கை சுற்றி பார்க்குறதுக்கு சைக்கிள்லே தான் போகணும். ஏன்னா பார்த்தா சரி கொஞ்சம் சின்னதாக தானே இருக்குது, நடந்து போவோம் அப்படின்னு நினச்சா 5 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்குது. ஸோ அதனால் கட்டாயம் லேக்கை வந்து நீங்கள் நடந்து போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, சைக்கிளில் போங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சைக்கிளில் போய் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். அப்படியே நம்மளும் சுற்றி பார்க்கணுமா இருந்தால் ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து தான் இதை சுற்றி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி கார் கூட இருக்குது, நம்ம வேணால் நம்மளோட காரில். ஆனால் கார் வந்து அலோ பண்ணலை, ஏன்னா இது சைக்கிள் மட்டும் போகிறதுனால கார் அலோவ் பண்ணலை. இதிலேயே வந்து போட்டிங்கும் இருக்குது. போட்டிங் நம்ம விருப்பமான போட்டிங் இதில் நம்ம போய்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதுபடி நீங்கள் வந்து இந்த டூரை வந்து நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரலாம் கொடைக்கானலுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.